ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதாவது, அது வரைக்கும் நீ விளையாடு, நேத்திக்கு மாதிரி இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது, நான் அடிக்கடி ஜிம்முக்கு போகிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். அடிக்கடி, நேத்திக்கு மாதிரி இல்லாமல், அது வரைக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம். இனி யோசிக்கவே வேண்டாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ஃப்ரேசஸோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக இந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி கண்டினியூவஸாக பேசலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் அது வரைக்கும். அது வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அன்டில் தென். அதாவது நம்ம யூஸ்வலா அடிக்கடி பேசுவோம், அது வரைக்கும் சாப்பிடு, அது வரைக்கும் எழுது, அது வரைக்கும் படி, அது வரைக்கும் டிவி பாரு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அது வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அன்டில் தென். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்டில் தென். இப்போ அன்டில் தென் எப்படி சிம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அது வரைக்கும் டிவி பாரு. அது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் அன்டில் தென். அது வரைக்கும் டிவி பாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாட்ச் டிவி அன்டில் தென். வாட்ச் டிவி அன்டில் தென். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அது வரைக்கும் விளையாடு. அது வரைக்கும் விளையாடு. நீங்களே இப்போ டக்குன்னு சொல்லிடுவீங்க. அது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னது? அன்டில் தென். பிளே அன்டில் தென். பிளே அன்டில் தென் அப்படின்னா அது வரைக்கும் விளையாடு. ஈஸியா இருக்குதுல்ல? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் சாப்பிடு. அது வரைக்கும் சாப்பிடு. அது வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அன்டில் தென். ஈட் அன்டில் தென். அது வரைக்கும் சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? ஈட் அன்டில் தென். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க இப்பவே டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் தூங்கு. அது வரைக்கும் தூங்கு. எல்லாரும் இப்ப டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஆன்சர் கரெக்ட் தான். வெரி குட். இப்ப எல்லாருக்கும் அது வரைக்கும் எப்படி சிம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுதா? அப்போ அது வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? அன்டில் தென். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ஒன், இன்று காலை. இன்னைக்கு மார்னிங் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் மார்னிங். நிறைய பேர் டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. திஸ் மார்னிங் அப்படிங்கிறது தான் கிராமட்டிக்கலி கரெக்ட். இன்னைக்கு மார்னிங் யூஸ் பண்ணி நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசுவோம். இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளவர் பார்த்தேன். இன்னைக்கு மார்னிங் நான் காஃபிக்கு பதிலாக டீ குடிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். காஃபிக்கு பதிலாக அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ண வீடியோஸ்ல இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிறோம். இது வந்து 4th வீடியோ. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூசிங் திஸ் மார்னிங். இன்று காலை நான் சீக்கிரமாக எழுந்தேன். இன்னைக்கு மார்னிங் நான் சீக்கிரமாக எழுந்தேன். இன்னைக்கு மார்னிங் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? திஸ் மார்னிங். திஸ் மார்னிங் ஐ woke up early. திஸ் மார்னிங் ஐ woke up early. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இன்று காலை நான் ஒரு பறவையை பார்த்தேன். இன்று காலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் திஸ் மார்னிங். This morning I saw a bird. This morning I saw a bird. This morning na இன்னைக்கு மார்னிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்று காலை நான் டீ குடித்தேன். இன்று காலை அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் நம்ம பார்த்தோம்? This morning. This morning I drank tea. This morning I drank tea. இப்போ எல்லாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு மார்னிங் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் மார்னிங். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இன்று காலை நான் காஃபி குடித்தேன். இன்னைக்கு மார்னிங் நான் காஃபி குடித்தேன். இப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு மார்னிங் அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் மார்னிங் சொல்லணும். திஸ் மார்னிங் எப்படி சிம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ஒன், அடிக்கடி. அடிக்கடின்னு சொல்றதுக்கு ஃப்ரீக்வென்ட்லி. ஃப்ரீக்வென்ட்லியோட மீனிங் என்ன? த ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் ரிப்பீட்டட்லி. ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அடிக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஃப்ரீக்வென்ட்லி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். அதாவது, நான் அடிக்கடி ஃபோன் பார்க்குறேன், நான் அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுறேன், நம்ம அதெல்லாம் பேசுவோம். அப்போ அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரீக்வென்ட்லி எப்படி சிம்பிள் சென்டென்சஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ நம்ம frequently யூஸ் பண்ணி some example sentences பார்க்கலாம். First example sentence, நான் அடிக்கடி ஜிம்க்கு போகிறேன். அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ட் பார்த்தோம்? frequently. I go to the gym frequently. I go to the gym frequently. frequently எடுத்துட்டு பாருங்க, ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ். I go to the gym. நான் ஜிம்க்கு போகிறேன். நான் அடிக்கடி ஜிம்க்கு போகிறேன் அப்படின்னா I go to the gym கூட நீங்க frequently ஆட் பண்ணாலே போதும். I go to the gym frequently. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவள் அடிக்கடி புத்தகங்கள் வாசிக்கிறாள். அடிக்கடி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ட் சொல்லணும்? frequently. She reads books frequently. She reads books frequently. Third example sentence, அவன் அடிக்கடி டென்னிஸ் விளையாடுகிறான். அடிக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு frequently. He plays tennis frequently. He plays tennis frequently. இப்போ எல்லாருக்கும் frequently எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், அவன் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுகிறான். அவன் அடிக்கடி கிரிக்கெட் விளையாடுகிறான். இப்போ எல்லாருக்கும் frequently எப்படி சிம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். எப்போல்லாம் நம்ம அடிக்கடி அப்படிங்கிற வேர்ட் தமிழ்ல யூஸ் பண்றோமோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, frequently அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த் ஒன், இன்னைக்கு நைட், இன்றிரவு, இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்றதுக்கு டுநைட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் ப்ரெசன்ட் டேயோட நைட்டை பற்றி பேசுகிறோமோ டுடே நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, டுநைட் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம டுநைட் எப்படி சிம்பிள் சென்டென்சஸில் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூஸிங் டுநைட். இன்னைக்கு நைட் நான் சீக்கிரமாக தூங்குவேன். இன்னைக்கு நைட் நான் சீக்கிரமாக தூங்குவேன். இன்னைக்கு நைட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்? டுநைட். டுநைட் ஐ வில் ஸ்லீப் ஏர்லி. ஏர்லினா சீக்கிரமாக. இன்னைக்கு நைட் நான் சீக்கிரமாக தூங்குவேன். டுநைட் ஐ வில் ஸ்லீப் ஏர்லி. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூஸிங் டுநைட். இன்னைக்கு நைட் நம்ம ஒரு படம் பார்ப்போம். இன்னைக்கு நைட் நம்ம ஒரு படம் பார்ப்போம். யூஸ்வலாக பேசக்கூடிய சென்டென்ஸ். இன்னைக்கு நைட் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? டுநைட். டுநைட் we will watch a movie. Tonight we will watch a movie. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு விருந்து இருக்குது. இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு பார்ட்டி இருக்குது. இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்றதுக்கு டுநைட். டுநைட் we have a party. டுநைட் we have a party. இப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு நைட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எப்படி பேசுறது அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு நைட்டு வெளியில் போய் சாப்பிட்லாம், இன்னைக்கு நைட்டு ஒரு படம் பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் பேசும்போது இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டுநைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணி பேசலாம். இப்போ எல்லாருக்கும் டுநைட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்னைக்கு நைட் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களோட ஆன்சரை காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஒரு ஃப்ரேஸ் முடியும் போது நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ஃப்ரேஸ் மறக்காது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபிஃப்த் ஃப்ரேஸ் மாதிரி இல்லாமல். ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ். மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லைக். புதன்கிழமை மாதிரி இல்லாமல், நேத்து மாதிரி இல்லாமல், அவன மாதிரி இல்லாமல், அவளை மாதிரி இல்லாமல், இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக பேசிக்கிட்டே தான் இருப்போம். மாதிரி இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு அன்லைக். அவளை மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்லணும்னா அன்லைக் ஹெர். அவனை மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லைக் ஹிம். நேத்து மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லைக் எஸ்டர்டே. வியாழக்கிழமை மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லைக் தேர்ஸ்டே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நேற்று மாதிரி இல்லாமல் இன்று ரொம்ப வெயிலாக இருக்குது. நேற்று மாதிரி இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மாதிரி இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அன்லைக். நேற்று மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லைக் எஸ்டர்டே. Unlike yesterday, today is very sunny. Unlike yesterday, today is very sunny. நேற்று மாதிரி இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குது. Unlike yesterday, today is very sunny. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். போன தடவை மாதிரி இல்லாமல்
அவள் சீக்கிரமா பதில் சொன்னாள். போன தடவை மாதிரி இல்லாமல் அவள் சீக்கிரமா பதில் சொன்னாள். மாதிரி இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் அன்லைக். போன தடவை மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு அன்லைக் லாஸ்ட் டைம். Unlike last time, she replied quickly. Unlike last time, she replied quickly. Third example sentence, அந்த dress மாதிரி இல்லாமல் இந்த dress விலை அதிகம். அந்த dress மாதிரி இல்லாமல் இந்த dress விலை அதிகம். மாதிரி இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? unlike. அந்த dress மாதிரி இல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு unlike that dress. Unlike that dress, this dress is expensive. Unlike that dress, this dress is expensive. இப்போ எல்லாருக்கும் unlike யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பேசலாங்கிறது பற்றி கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கொஷின், வியாழக்கிழமை மாதிரி இல்லாமல் இன்று வெயிலாக இருக்கிறது. வியாழக்கிழமை மாதிரி இல்லாமல் இன்று வெயிலாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம 5 phrases பார்த்துருக்கோம். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அது வரைக்கும், அன்டில் தென். செகண்ட் ஒன் இன்னைக்கு மார்னிங், திஸ் மார்னிங். தேர்ட் ஒன் அடிக்கடி, ஃப்ரீக்வெண்ட்லி. ஃபோர்த் ஒன் இன்னைக்கு நைட், டு நைட். ஃபிஃப்த் ஒன் மாதிரி இல்லாமல், அன்லைக். இப்போ எல்லாருக்குமே இந்த 5 phrases கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சிக்ஸ்த் ஃப்ரேஸ் திரும்ப திரும்ப. திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்றதுக்கு அகெயின் அண்ட் அகெயின். திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? அகெயின் அண்ட் அகெயின். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த சென்டென்ஸ்லேயே சொல்லுவோம், அவன் திரும்ப திரும்ப நகம் கடிக்கிறான். இப்போ அந்த சென்டென்ஸ்லேயே திரும்ப திரும்பன்னு வந்திருக்குது. அப்போ திரும்ப திரும்ப அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், திரும்ப திரும்ப அவன் என் பெயரை மறக்கிறான். திரும்ப திரும்ப அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அகெயின் அண்ட் அகெயின். அகெயின் அண்ட் அகெயின் he forgets my name. Again and again he forgets my name. செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், திரும்ப திரும்ப நான் ஜூஸ் குடிக்கிறேன். திரும்ப திரும்ப அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? அகெயின் அண்ட் அகெயின். Again and again I drink juice. Again and again I drink juice. Third example sentence, திரும்ப திரும்ப அவள் கண்ணாடியை பார்க்கிறாள். திரும்ப திரும்ப அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் again and again. Again and again she looks at the mirror. Again and again she looks at the mirror. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணணும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், திரும்ப திரும்ப ஃபோன் ரிங் ஆகுது. திரும்ப திரும்ப ஃபோன் ரிங் ஆகுது. ரொம்ப யூஸ்வலாக பேசக்கூடிய ஒரு காமன் சென்டென்ஸ். உங்களோட ஆன்சரை காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. எல்லாரும் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, வெரி குட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற 7th ஒன், வாரத்திற்கு ஒரு தடவை. வாரத்திற்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்ஸ் அ வீக். நிறைய பேர் ஒன்ஸ் இன் அ வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிராமட்டிக்கலா கரெக்ட் தான். பட் ஒன்ஸ் அ வீக் அப்படின்னு சொல்லும்போது அது கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கும், நம்ம சொல்லும்போது நேச்சுரலா இருக்கும். வாரத்திற்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்ஸ் அ வீக். அவ வாரத்துக்கு ஒரு தடவை மேக்ஸ் டியூஷன் போறா. வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? ஒன்ஸ் அ வீக். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாரத்திற்கு ஒரு தடவை அவள் ஷாப்பிங் போகிறாள். வாரத்திற்கு ஒரு தடவை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்தோம்? ஒன்ஸ் அ வீக். ஒன்ஸ் அ வீக் ஷீ கோஸ் ஷாப்பிங். ஒன்ஸ் அ வீக் ஷீ கோஸ் ஷாப்பிங். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வாரத்திற்கு ஒரு தடவை நான் என் காரை கழுவுகிறேன். வாரத்திற்கு ஒரு தடவை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஒன்ஸ் அ வீக். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒன் டைம், ஒரே ஒரு தடவை. ஒன்ஸ் அ வீக் ஐ வாஷ் மை கார். ஒன்ஸ் அ வீக் ஐ வாஷ் மை கார்.
தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், வாரத்திற்கு ஒரு தடவை நான் பீட்சா சாப்பிடுகிறேன். வாரத்திற்கு ஒரு தடவை அப்படிங்கிறதுக்கு ஒன்ஸ் a week. ஒன்ஸ் a week I eat pizza. ஒன்ஸ் a week I eat pizza. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை என்னென்னலாம் பண்றோமோ அதை பத்தி பேசும்போது ஒன்ஸ் a week அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸை நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ எல்லாருக்குமே ஒன்ஸ் a week எப்படி சிம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாங்கிறது பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், வாரத்திற்கு ஒரு தடவை அவள் காலேஜுக்கு போகிறாள். வாரத்திற்கு ஒரு தடவை அவள் காலேஜுக்கு போகிறாள். இப்போ எல்லாரும் உங்க ஆன்சரை காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் மட்டும்தான். மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்லி இஃப். அதாவது நீ டயட் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உன்னால வெயிட் லூஸ் பண்ண முடியும். நீ டயட் ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுற மாதிரி உள்ள சென்டென்ஸ்ல நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், ஒன்லி இஃப். அதே மாதிரி நமக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவை நிறைவேறினா மட்டும்தான் நான் அந்த விஷயத்த செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சென்டென்ஸ்லையும் நம்ம ஒன்லி இஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நீ கேட்டா மட்டும்தான் நான் உனக்கு உதவி செய்வேன். உனக்கு உதவி வேணும்னு நீ கேட்டா மட்டும்தான் நான் உனக்கு உதவி செய்வேன், அந்த மீனிங்ல வந்திருக்குது. மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒன்லி இஃப். ஐ வில் ஹெல்ப் யூ ஒன்லி இஃப் யூ ஆஸ்க். ஐ வில் ஹெல்ப் யூ ஒன்லி இஃப் யூ ஆஸ்க். இது ஒரு ஆர்டர் போடுற மாதிரியான சென்டென்ஸா வந்திருக்குது. நீ கேட்கணும், நீ கேட்டா மட்டும்தான் உனக்கு உதவி செய்வேன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, மழை நின்னால் மட்டும்தான் நான் பூங்காவுக்கு போவேன். இந்த சென்டென்ஸ்ல மழை நிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவை. மழை நின்னா மட்டும்தான் நான் பூங்காவுக்கு போவேன். மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும் ஒன்லி இஃப். I will go to the park only if it stops raining. I will go to the park only if it stops raining. Third example sentence, phone விற்பனைக்கு வந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். இந்த சென்டென்ஸ்ல phone விற்பனைக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு தேவை, தேவையை ரெப்ரசன்ட் பண்ணுது. மட்டும்தான் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பா ஒன்லி இஃப் யூஸ் பண்ணுவோம். I will buy only if the phone is on sale. I will buy only if the phone is on sale. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்லி இஃப் எப்போ யூஸ் பண்ணணும், நமக்கு ஒரு தேவை நிறைவேறினா மட்டும்தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டென்ஸ்ல நம்ம ஒன்லி இஃப் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நீ படிச்சு முடிச்சா மட்டும்தான் உன்னை டிவி பார்க்க அலோவ் பண்ணுவேன், நீ படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். இந்த மாதிரி சென்டென்சஸ்ல நம்ம ஒன்லி இஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நீ சொன்னால் மட்டும்தான் நான் அதை செய்வேன். நீ சொன்னால் மட்டும்தான் நான் அதை செய்வேன். நீ சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்டரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். இதுல ஒன்லி இஃப் யூஸ் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்க காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கண்டிப்பா உங்களால கரெக்டான ஆன்சரை லீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம 9th ஃப்ரேஸ் பார்க்கலாம், நேரம் வரும்போது. நேரம் வரும்போது அப்படின்னு சொல்றதுக்கு when the time comes, இதோட மீனிங் என்ன அப்படின்னா when the right time arrives, அதாவது சரியான நேரம் வரும் பொழுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் when the time comes அப்படின்னு சொல்றோம். நம்ம பேசும்போது நேரம் வரும்போது அவன் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவான், நேரம் வரும்போது அவன் நல்லா படிப்பான், இந்த மாதிரி சொல்லுவான். அப்போ நேரம் வரும்போது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும், when the time comes, அதோட மீனிங் சரியான நேரம் வரும் பொழுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நேரம் வரும்போது நான் உனக்கு சொல்வேன். நேரம் வரும்போது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் பார்த்தோம், when the time comes. I will tell you when the time comes. நேரம் வரும்போது நான் உனக்கு சொல்லுவேன். I will tell you when the time comes. Second example sentence, நேரம் வரும்போது நான் உனக்கு உதவுவேன். நேரம் வரும்போது என்ன phrase பார்த்தோம், when the time comes. I will help you when the time comes. பாருங்க, நேரம் வரும்போது அப்படின்னு சொல்றதுக்கு when the time comes அந்த ஒரு phrase மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது பக்கத்துல இருக்க சென்டென்ஸ் பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கு. I will help you. I will help you when the time comes. இது வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நேரம் வரும்போது அவன் ஒரு தொழிலை தொடங்குவான்.
நேரம் வரும்போது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? when the time comes he will start a business when the time comes. he will start a business when the time comes. when the time comes அப்படிங்கிற ஃப்ரேஸை சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணி பேசலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பேசலாம். when the time comes he will start a business அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஃப்ரேஸை ஃபர்ஸ்ட் போட்டு பேசுறது ஈஸியா இருக்குது அப்படிங்கிறவங்க when the time comes he will start a business அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நேரம் வரும்போது நான் வெற்றி பெறுவேன். டைம் வரும்போது நான் வெற்றி பெறுவேன். நீங்க இந்த சென்டென்ஸ்ல நேரம் வரும்போது அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதை ஃபர்ஸ்ட்ல நீங்க யூஸ் பண்ணியும் பேசலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஆன்சரை காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 10th ஃப்ரேஸ் பார்க்கலாம். பொருட்படுத்தாமல். பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்றதுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் டைம் அப்படின்னா நேரத்தை பொருட்படுத்தாமல். ரிகார்ட்லெஸ் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படின்னா சூழலை பொருட்படுத்தாமல். ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சேலஞ்சஸ் அப்படின்னா சவால்களை பொருட்படுத்தாமல். இந்த மாதிரி ரிகார்ட்லெஸ் ஆஃபோட மீனிங் என்ன அப்படின்னா பேயிங் நோ அட்டென்ஷன் டு சம்திங் ஆர் சம்ஒன். ஒருத்தரை கன்சிடரே பண்ணல அல்லது ஒரு விஷயத்தை கன்சிடரே பண்ணல அப்படிங்கும்போது அந்த விஷயத்துக்கு முன்னாடி நம்ம ரிகார்ட்லெஸ் ஆஃப் யூஸ் பண்ணணும். அவளை பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்றதுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹெர். அவனை பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்றதுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிம். இந்த மாதிரி நம்ம ரிகார்ட்லெஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், மழையை பொருட்படுத்தாமல் அவர்கள் வெளியே விளையாடுகிறார்கள். மழையை பொருட்படுத்தாமல் அப்படின்னா அவங்க மழையை கன்சிடரே பண்ணலன்னு அர்த்தம். பொருட்படுத்தாமல் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ரிகார்ட்லெஸ் ஆஃப். மழையை பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்றதுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரெயின். தே பிளே அவுட் சைட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரெயின். தே பிளே அவுட் சைட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரெயின். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் அவன் சிரிக்கிறான். சிச்சுவேஷனை பொருட்படுத்தாமல் அவன் சிரிக்கிறான். பொருட்படுத்தாமல் அப்படிங்கிறதுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப். சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்றதுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். he smiles regardless of the situation. he smiles regardless of the situation. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், போக்குவரத்து நெரிசலை பொருட்படுத்தாமல் அவள் சரியான நேரத்துக்கு வருகிறாள். போக்குவரத்து நெரிசலை பொருட்படுத்தாமல் அப்படின்னு சொல்றதுக்கு ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டிராஃபிக். she arrives on time regardless of the traffic. she arrives on time regardless of the traffic. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நேரத்தை பொருட்படுத்தாமல் அவள் ஜிம்க்கு போகிறாள். நேரத்தை பொருட்படுத்தாமல் அவள் ஜிம்க்கு போகிறாள். உங்களோட ஆன்சரை காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இப்போ எல்லாருக்கும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எப்படி சிம்பிள் சென்டென்சஸ்ல யூஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா 10 phrases வித் டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். அது வரைக்கும் அன்டில் தென். செகண்ட் ஒன், இன்னைக்கு மார்னிங், திஸ் மார்னிங். தேர்ட் ஒன், அடிக்கடி, ஃப்ரீக்வெண்ட்லி. ஃபோர்த் ஒன், இன்னைக்கு நைட், டு நைட். ஃபிஃப்த் ஒன், மாதிரி இல்லாமல், அன்லைக். சிக்ஸ்த் ஒன், திரும்ப திரும்ப, அகெயின் அண்ட் அகெயின். செவன்த் ஒன், வாரத்திற்கு ஒரு தடவை, ஒன்ஸ் எ வீக். எயித் ஒன், மட்டும்தான், ஒன்லி இஃப். நைன்த் ஒன், நேரம் வரும்போது, when the time comes. 10th ஒன், பொருட்படுத்தாமல், regardless of. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி காமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்குது, ஈஸியாக இந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக்ஸ், காமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.